கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How many of you are happy today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Let's all read the Bible, Psalms chapter 27 verse 14. சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். The title of the sermon is Wait on the Lord. இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்கு காத்திரு. Let's read the verse again. மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். The first thing we're going to look at is knowing what it is to wait. அதாவது இன்றைய நாளிலும் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். The most important lesson for a Christian is to wait on the Lord. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம் என்பது கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். And this is for many reasons. இது பல காரணங்களால இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. Waiting shows that we are patient and reserved. அங்கே காத்திருப்பது என்பது அங்கே பொறுமையையும் நாங்கள் அங்கே எங்களால் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தையும் போன்றதானது. And we are willing to sacrifice. அதாவது நம்மை நாமே அர்ப்பணிக்கிற ஒரு காரியமாகவும் அது காணப்படுகிறது. Now what I mean by that is when you are waiting patience, you are showing God that I will humble myself before you. அதாவது இந்த கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது என்னன்னா, கர்த்தருக்காக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் எல்லா விதத்திலும் கீழ்ப்படுகிறோம் என்பது அதற்கான அர்த்தம். Waiting is known as patience. கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது அது பொறுமையை குறிக்கிறதாக இருக்கிறது. And it's a trait that we must need to learn and control. அதாவது இதில் நம்ம நம்மை கட்டுப்படுத்துகிற ஒரு காரியம், நம்முடைய உணர்வுகளை அது கட்டுப்படுத்துகிற ஒரு காரியம். This is the key for the blessings from God. இதுதான் அங்கே ஆசீர்வாதத்திற்கான முக்கியமான ஒரு காரணியாக இது அமைந்திருக்கிறது. We look in our lives that every time we ask God for something, He either gives us now or in the future. அதாவது நாம் கர்த்தரிடத்தில் ஏதாவது ஒன்றை நாம் கேட்கிற போது அதை இப்பொழுது கொடுப்பார், இல்லை எதிர்காலத்திலே அந்த காரியத்தை கொடுப்பார். Because God has built our life for us. அதாவது நம்முடைய வாழ்க்கையை நமக்காக ஆண்டவர் கட்டி வைக்கிறார். And He has a plan, a path for us. அதாவது நம்மை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. So when we ask for certain things, Jesus will tell us that we are not ready for that now. அதாவது சில காரியங்களை நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்வார், இன்னும் நீ அதற்கு ஆயத்தப்படலை என்று ஆண்டவர் சொல்வார். So He will prepare us for that time, then He will give us the blessing. அதற்காக அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நம்மை காத்திருக்க வைப்பார். So sometimes when you ask why God is not given, it's because you're not ready for the blessing. ஆண்டவர் சில நேரம் நம்ம சில காரியத்தை கேட்டு நமக்கு கொடுக்கலன்னா இன்னும் நாம் ஆயத்தப்படவில்லை என்பது அதற்கு பொருள். So we must wait and be reserved in Christ. அந்த அங்கே கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை காத்திருந்து நாம் கர்த்தருக்குள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். You see, we have to surrender ourselves to God. கர்த்தரிடத்தில் நாம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். You know, the God's blessing is based on sacrifice and patience, but not rushing to do things ourselves. அதாவது இது அர்ப்பணிப்பு. இங்கே கர்த்தருக்கு காத்திருவு என்பது கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்கிற பொறுமையாக இருக்கிற காரியம். அவசரப்படலாம் கூடாது இந்த விஷயத்தில். The Bible says we must not lean on our own understanding, but lean on God's understanding. அதாவது நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாராமல் கர்த்தருக்கு மேல் நாம் அங்கே சார்ந்திருக்கிறவர்களாக நீங்களும் காணப்பட வேண்டும். Which means that we must wait for Him. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்காக காத்திருக்கணுன்றது அதுக்கு அர்த்தம். Waiting on God is not a form of laziness. அதாவது கர்த்தருக்கு காத்திருது என்பது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயம் அல்ல. It's a sign that we surrender our heart to God. அது நம் இருதயத்தை கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம். There is a strength in submission. அதாவது அந்த ஒப்பு கொடுத்தலே பலப்படுத்துகிற ஒரு காரியம். And there is a healing in surrendering ourselves to God. அதாவது நம்ம ஒப்பு கொடுத்து நம்மை அங்கே குணமாக்குற ஒரு காரியம். Surrender your heart to Him. அங்கே நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு விஷயம் அது. And that way He will strengthen you. அதன் மூலமாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருப்பார். Let God strengthen the character of your heart the right way and His way. அவர் சரியான விதத்திலே நம்மை பலப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். Let God strengthen your talents, your skills, your gifts and your abilities. பாருங்க, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது அவர் நம்முடைய எல்லா அங்கே வரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
So when we wait until the right time, God will give us all the blessings. பாருங்க, நாம் கர்த்தருக்கு அந்த சரியான நேரம் வரைக்கும் காத்திருக்கிற பொழுது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். The second point is that we must be patient. இரண்டாவது விஷயம் வந்து இந்த பொறுமை குறித்தது. The important thing about waiting is we must wait no matter how long it may be. சரிங்க, அங்கே கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது எவ்வளவு காலமானாலும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். You know, in your life, how many times have you had to wait so long for God to deliver you with an answer? பாருங்க, நீங்கள் எத்தனை முறை கர்த்தருக்காக எவ்வளோ காலம் காத்திருந்து நீங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது விடுதலையாகி இருக்கிறீர்கள். You see, sometimes God chooses the best time for us. My time, for me, it may be different. For Brother Shankar, it may be different. For Pastor, it may be different. அங்கே கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்கிறதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் வித்தியாசமானது. எனக்கு ஒரு நேரம், இவருக்கு ஒரு நேரம், மற்றவர்களுக்கு ஒரு நேரம் வித்தியாசப்படும். That's the best thing, because each and every blessing to you is independent to yourselves. அதாவது ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நாம் கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்வதில் இருக்கிறது. You see, we must be willing to show that we are patient. நாங்கள் அங்கே பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக நாங்கள் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So the reward will be greater than among. அதனால் எங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிக பெரிதாக இருக்கிறது. You see, the patience is taught from a young age from us. பாருங்க, அந்த பொறுமை இந்த முக்கியமாக இந்த இள வயதிலே தான் நான் காண்பிக்க வேண்டும். When you are youngsters and children at your age, your parents would give you something, but they will make you be patient to get the reward. பாருங்க, ஒருவேளை நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பெற்றோரிடத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் கேட்போம். அந்த காரியத்தை பெற்றோர்கள் அங்கே பொறுமையாக இருந்து ஏற்ற நேரத்தில் அதை செய்வார்கள். Even the same thing in Christ. When God wants to give you a blessing, He will give it to you when you're ready. அங்கே பாருங்க, அது போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த நேரம் வரும் பொழுது அதை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். But in order to receive the patience, God will test us in our earthly life. அங்கே பாருங்க, அங்கே நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அங்கே பொறுமையை அவர் சோதித்து அங்கே நமக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். In our work, in our jobs, நம்முடைய வேலையாக இருக்கலாம், in our studies, in our education, நம்முடைய படிப்பு காரியங்களாக இருக்கலாம். God will make you wait for anything that will be received to you. பாருங்க, எந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த காரியத்துக்கு காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And in that situation, He will test and search our hearts. பாருங்க, நம்ம அவர் இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவராக இருக்கிறார். நமக்கு ஆயத்தப்படுத்திவிட்டோமா, ஆயத்தமாக இருக்கிறோம் என்பது நம்ம இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவராக இருக்கிறார். Or maybe He may be giving you the patience so that you can wait for Him. அல்லது நமக்கு அந்த பொறுமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அடைகிற வரைக்கும், அந்த நிலை அடைகிற வரைக்கும் நமக்கு அவர் பொறுமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். And when He gives you the blessing, He will bring a change in your life. அது அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நம்ம நடக்கிறத நம்ம பார்க்கலாம். The way you think will be different. நீங்கள் சிந்திக்கிறது வித்தியாசப்படும். The way you look at others will be different. நீங்கள் மற்றவர்களை பார்க்கிற காரியம் வித்தியாசப்படும். And your life will be more calm and more easy. அங்க பாருங்க, நீங்கள் வந்து அங்கே பொறுமையோடு நிதானமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துவர்களாக இருப்பீர்கள். But the key to patience is to sacrifice and wait. ஆனால் பொறுமையில மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்மை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. God will give us whatever He needs based on where we are in life. பாருங்க, நம்ம கர்த்தர் என்ன வேணுமாலும் கொடுப்பாரு. ஆனால் நம்மை பொறுத்து, நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். He plans our path in His eyes. பாருங்க, அவருடைய கண்களிலே நம்முடைய பாதை எப்படிப்பட்டது என்பதை அவர் தீர்மானிக்கிறார். And Jesus fulfills this on time, not late, not delayed, on time. அந்த ஆசீர்வாதம் தாமதமாக அல்ல, சீக்கிரத்திலும் அல்ல, ஏற்ற நேரத்தில் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். Let's read Hebrews chapter 6 verse 15. பாருங்க, எபிரேயரின் புத்தகம் 6:15 சொல்லுகிறது, அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். எபிரேயர் 6:15, அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். In Hebrews chapter 6:15 it says, Abraham waited patiently for this to happen, and he received whatever God has promised. பாருங்க, இந்த இடத்துல மிக முக்கியமானது, ஆபிரகாம் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெருமளவுக்கும் அவர் பொறுமையோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். In Hebrew we read, God made a promise to Abraham. அங்கே பார்க்கலாம், அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். And Abraham waited patiently for this to happen. பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் பொறுமையோடு காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறார்.
Abraham could have decided, you know what, I'm going to use my own knowledge and find the answer. No, he waited unto God. பாருங்க, ஒருவேளை ஆபிரகாம் தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி இந்த நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு அவர் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படிலாம் முயற்சி செய்யலை. அந்த வாக்குத்தத்தத்தை பெறும் வரைக்கும் அவர் பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறார். And he received what God has promised. அங்கே அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர் பெற்றுக்கொண்டார். You see, in this situation for us, when God promised you something, the evil, the Satan, the world will try to give you distractions so that you can rush instead of waiting until பாருங்க, நமக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது பிசாசானவனாக இருக்கலாம், இல்லை உலகமாக இருக்கலாம், நம்மை அங்கே கவனத்தை திசை திருப்பி அதை சீக்கிரத்தில் அடைந்து கொள்ளும்படி நம்மை அவசரப்படுத்துவார்கள். You see, the world, your friends, family, the non-believers, whenever you wait for God, they will say, don't listen to God, do it yourself, search for yourself. But the Bible says you must wait and seek unto him. பாருங்க, நம்ம கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது, ஒருவேளை நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்படாத ஜனங்களாக இருக்கலாம், கர்த்தருக்காகலாம் காத்திருக்காத, நீ உன் ஞானத்தை பயன்படுத்தி உடனே இதை பெற்றுக்கொள்ள பார் என்று நம்மை வலியுறுத்துவார்கள். But God says, lean unto him, he will help us. நம்முடைய சுயஞானத்திலே நாங்கள் சாராமல் கர்த்தருடைய ஞானத்தில் சார்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Another thing with patience is that we must be mature in our faith. அங்கே பொறுமை என்பது மிக முக்கியமாக நாம் அங்கே நாம் மெச்சூரிட்டி ஆகிவிட்டோம் என்று அதை காட்டுகிறது. We have grown in God's understanding. அங்கே கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் இன்னும் வளர்ந்திருக்கிறோம் என்பதை அதை காட்டுகிறது. So God must develop us in areas where we are weak. அந்த எந்த இடத்துலலாம் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மை பலப்படுத்துகிறாகவும் நம்மை உறுதிப்படுத்துகிறாகவும் கர்த்தர் இருக்கிறார். While we wait for God, what God will do is he will remove the pain in your heart. பாருங்க, நாம் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது நம் இருதயத்தில் இருந்த வலி வேதனைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். When we wait in our faith for things to happen, we are giving God to control of our situation. பாருங்க, ஒருவேளை நமக்கு அங்கே விசுவாசத்தோடு கர்த்தருக்குள் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறவராக இருக்கிறார். Maybe people may be asking that God for a child. ஒரு சில நேரங்களில் சில பேர் அந்த குழந்தைக்காக கர்த்தரிடத்தில் கேட்கலாம். But God may say, I haven't made your heart ready for that change. அங்கே பாருங்க, அந்த முதலாவது கர்த்தர் என்ன பண்ணணும், நம்ம இருதயத்தை அங்கே ஸ்திரப்படுத்தி அங்கே அதுக்கு ஏற்றாற் போல மாற்றி ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையோடு இருக்க சொல்லுவார். Or he may change your financial situation so that you're prepared for it. அங்கே ஒருவேளை சில நேரங்கள் நம்முடைய பண தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார்கள், அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் இருப்பார். Or maybe he may change your housing situation for that. ஒருவேளை சில நேரம் உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறவராக கர்த்தர் இருப்பார். But whenever you ask for something, God will work in the background to find a solution. அங்கே நாம் எதையாவது ஒன்றை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது பின்புலத்திலே கர்த்தர் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். And when we are ready, everything will be as planned by God. அங்கே நாம் அதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு நாம் சரியானவர்களாக அங்கே மாறுகிற பொழுது கர்த்தர் ஆயத்தப்படுத்தினங்களை நாம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவார். That's what's known as sticking to the path of God. அதனால தான் நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். You see, God has a pathway. Sometimes we may strive off the path, but you put us back on the path again. அப்புறம் ஒருவேளை நாம் கர்த்தருடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறது, ஒருவேளை சில நேரங்கள் அந்த வழி விலகி வேறு பாதைக்கு செல்லலாம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் அவருடைய பாதைக்கு நம்மை திருப்புவார். The third point is God knows our situation. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். The amazing God that we serve, who created us, he knows our situation. அவர் நம்மை உருவாக்கின சர்வ சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறபடினால் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கிறார். His plan is also in effect. அந்த அவருடைய எல்லா திட்டங்களுமானது அது நடைமுறைக்கு உகந்ததாக அது இருக்கிறது. We may drift away from the path, but he always puts us back. ஒருவேளை நாம் கர்த்தருடைய வழியிலிருந்து விலகுகிற பொழுது மறுபடியும் அவர் நம்மை கர்த்தருடைய வழிக்கு திருப்புவராக இருக்கிறார். In Psalms 139 verse 1, அங்கே சங்கீத புஸ்தகம் 139:1 சொல்கிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். It says, you have searched me, Lord, and you know me. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். So, like the verse says in Psalms, God knows us from top to bottom. அங்கே பாருங்க, இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். He knows us more than anyone else. நம் மற்றவர்களை விட நம்மை குறித்து அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். So whatever we deal with, whether that's a problem that's we know or unknown,
God will solve it for us. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்து நமக்கு அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். We have a God that fulfills our desires, our needs. அங்கே நம்முடைய மனவாஞ்சியில் விருப்பங்களை பூர்த்தி செய்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார். He is a provider. அவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். And no matter what time it is, no matter where we are in life, He always delivers us. எந்த நேரமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் நம்மை அவர் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். Let's read Genesis chapter 49 verse 18. ஆதியாகமத்தின் புத்தகம் 49:18 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஆதியாகமம் 49:18, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். It says, I look for your deliverance, Lord. உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். லார்ட், கர்த்தாவே. In this verse, a Christian must acknowledge that God will deliver them no matter how long that may be. அதாவது எவ்வளவு நாள் ஆகினாலும் பரவாயில்ல, கர்த்தர் தான் நம்மை விடுதலையாக்குகிறார் என்று நம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். You see, the verse says, I look for your deliverance, which means உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று இந்த வசனம் சொல்கிறது. So it says it hasn't happened yet, but it will happen. பாருங்க, இது இன்னும் நடக்கல, இனிமே தான் நடக்க போகுது. அவர் சொல்றார், நான் காத்திருக்கிறேன் அப்படினு சொல்றார். So because of that, God knows our situation. என்னன்னா, கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை அறிந்தவராக இருக்கிறார். So yes, we have to wait, but God doesn't. He knows that yes, we have problems. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு பிரச்சனை இருக்குது, நமக்கு தெரியும். அவர் எப்போது விடுதலை செய்யணும்னு அவர் அறிந்திருக்கிறார். So the verse says we must wait unto the Lord. இப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பிரச்சனை தீர்ப்பதற்கு கர்த்தருக்குள் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். You know, the first thing we looked at was that you must know what it is to wait. அங்கே முதலாவது கர்த்தருக்கு காத்திருப்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Then we must also have patience in the Lord. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் பொறுமையாக இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். The third thing we looked at was God knows our situation. மூன்றாவதாக, கர்த்தர் நம் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Most of the fourth point is He observes everything for us. அதாவது நான்காவது காரியம், நமக்காக மற்ற எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You see, earlier in the verse that I said was Psalms 139:1 says that you have searched me, Lord, and you know me. பாருங்க, சங்கீதம் 139:1 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். As He knows us from top to bottom, He observes our daily life. பாருங்க, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்மை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம தலை உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Which means that we must not have an excuse to wait for the Lord. அதாவது அதனால நாம கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We can't complain because God knows us. He knows நாம us. வந்து ஆண்டவர்ட்ட புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். You see, that's the one thing about Christians is we are human beings after all. இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு மனித பிறவிகள் தான். And sometimes we forget that I must wait. சில நேரம் நாம் மறந்து விடுகிறோம், கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும்ன்றதே நம்ம மறந்து விடுகிறோம். When we're waiting for a parcel, when we're waiting for food, we always, feel that why can't it be quicker? Why do you have to wait? சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு பார்சலுக்கு காத்திருப்போம், சாப்பாட்டுக்கு காத்திருப்போம், பொறுமை இழந்து விடுவோம். ஏன் சீக்கிரம் வரல, ஏன் சீக்கிரம் வரல அப்படின்னு நம்ம கேட்கிறவர்களாக இருப்போம். You see, we are flesh and bones and blood. நாங்கள் ஒரு மாம்சம் எலும்பும் சதையுள்ள மனிதர்கள் தான். நாங்கள் the body would do one thing, the mind would do something else. நாங்கள் சரீரம் ஒன்று யோசிக்கும், ஆனால் நம்முடைய இருதயமும் மற்றொன்றை யோசிக்கும். But the Father knows us from top to bottom. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மை குறித்து உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். We should not fall into desperation and chase after answers by ourselves. பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை வேண்டிட்டோம், அந்த காரியத்துக்காக நாம் நம்முடைய பலனை ஞானத்தை பயன்படுத்தி அதை பின்தொடர்களாக இருக்கக்கூடாது. Arguments say if you try search for the answer, you're going to lose. அதாவது நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி நாம் ஆராய்ந்து அதற்கான பதில்களை நாம் பெற முயற்சிச்சோம்னா நாம் தோல்வி அடைந்து விடுவோம். If you want to build a house and you build it, you fail because there's no instructions. பாருங்க, ஒருவேளை நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வீடு உங்கள் ஞானத்தில் வாங்கினீங்கன்னா ஒருவேளை தோல்வி அடைந்து விடுவீர்கள். Or if you want to build a house, ஒருவேளை நான் வீடு கட்டுகிறவர்களாக இருக்கிறவங்களாம், and you build it, you fail because you're not following the instructions. நம்ம வந்து தோல்வி அடைவேன்னா அது எப்படி கட்டணும்னு நமக்கு தெரியாது. The instructions is the faith in Jesus. அங்கே அந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் அது. When you have the instructions given to you by God, then your plans will succeed. அங்க பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க போது அங்கே நம் வீடு கட்டப்படும். You see, you have to know, no matter how hard or how easy, everything is possible by God. அதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமானதோ இல்லை இலகுவானதோ
எதுவானாக பரவாயில்ல, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. But you just have to wait. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Because we will be, so many times we will be in despair. Why now? Why not now? Why not now? சில But சில Father God நேரங்களில் says, நாம் கர்த்தருக்காக அங்கே காத்திருக்கிற போது ஏன் இப்போ நடக்கலை, ஏன் இப்போ நடக்கலை, ஏன் இப்பயே நடக்கக்கூடாது, இப்படிலாம் நம்ம கேட்போம். even sometimes it could be 6 years, you'll be still asking, why not God? சில நேரங்களில் பல வருடங்கள் காத்திருப்பாங்க, ஏன் இன்னும் ஆண்டவர் நமக்கு செய்யாமல் இருக்கிறார் அப்படின்னு கூட கேட்பீங்க நீங்கள். Because He's shaping you from inside. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவருக்குள். And finally, to finish, wait on the Lord, for He's planning something for you. அங்கே கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தினவர்களை பெற்றுக்கொள்வது என்பது ஆகும். You know, in this church, He's preparing you to receive something. அங்கே நம்மை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தி பெறுவதற்காக நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். He's preparing the stage, the table. அங்கே நமக்காக அவர் அங்கே அங்கே மேசையையும் இந்த மேடையையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். He is preparing the promise that He has for you. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை நாம் அடைவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். So trust God. கர்த்தரை நம்புங்கள். The promise is coming. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது வந்து கொண்டிருக்கிறது. Whatever it may be, do not lose the faith in God. எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தில் இழக்காமல் உறுதியாய் நில்லுங்கள். No matter how much tough the situation is. உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காக காத்திருங்கள். You may not have enough strength, you may not have enough knowledge, you may not have enough wisdom. Just wait on the Lord. உங்களுக்கு ஒருவேளை அதற்குரிய ஞானம் இல்லாமல் இருக்கலாம், தெளிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்காக காத்திருங்கள். But there's one thing, there is power in the name of Jesus. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு என்ற நாமத்தில் இருக்க வல்லமை மிக பெரிதானது. And so when you are feeling down, when you are feeling lost, look unto the word of God, for there is power in the name of Jesus. பாருங்கள், ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், களைத்து போயிருக்கீங்களா, அங்கே நம்பிக்கை இழந்து காணப்படுகிறீர்களா, கர்த்தருடைய வசனத்தின் மேல் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள், அது உங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. So in your life, in your faith, when God promises you something, always know just to be patient and wait until Him. பாருங்க, முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தால் விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருங்கள். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிச்சயம் உங்களுக்கு வந்து அடையும். Because He gives more than what you ask for. ஒருவேளை ஆண்டவர் நீங்க கேட்டதை விட அதிகமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். More than what man can think, more than what man can do, God will give you more than anything else. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். But the key for the blessing is just to humble yourself before God. பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மை தாழ்மைப்படுத்தி நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாக அவருக்குள் பொறுமையாய் காத்திருப்பது. You see, the one thing the human being lacks is patience. அங்க பாருங்க, மனுஷனுக்கு எல்லாம் முடியாத காரியம் ஒண்ணே தான், பொறுமை இல்லாம இருக்கிறது. But the most important Jesus tells us to do is be patient. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்வது பொறுமையாயிரு. You know, you look in the Bible, David, all of these prophets in the Bible, Moses, they waited unto God, God delivered them. பாருங்க, நம்ம வேதாகமத்தில் பல தீர்க்கதரிசிகளை நாங்கள் பார்க்கலாம், பரிசுத்தவான்களை பார்க்கலாம், விசேஷமாக மோசையை கூட நாங்கள் பார்க்கலாம். எல்லாரும் பொறுமையாய் காத்திருந்து அங்கே ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். You know, Moses could have took the Israelites by himself through the water, but no, he waited unto God. God leaded him, split the ocean in two, and took the people to the promised land. பாருங்க, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஞானத்தினால் அவர் வழிநடத்திட்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் பொறுமையாக காத்திருந்தபடினால அந்த செங்கடலை பிளந்து அந்த ஜனங்கள் கடக்கும்படிக்காக தேவன் செய்தார். You know, if your life is in two, you bring your life into one. If your life is split into two, you bring it back to one. ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கை இரண்டாக உடைந்து விட்டிருக்குதா, கர்த்தருக்குள் பொறுமையாய் காத்திருங்கள். அந்த உடைப்பட்ட ரெண்டை ஒன்றாக இணைத்து ஒன்றாய் தேவன் மாற்றுவார். The one thing about waiting is God will deliver you from all your situations. ஆமென். உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை செய்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். You see, I can use my life as an example. So many times I've asked God for things,
but He's delivered it in the right time. பாருங்க, நான் பல நேரங்களில் என்னுடைய பல காரியங்களுக்கு ஆண்டவர் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் பொறுமையோடு காத்திருந்தது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்னை விடுதலை செய்திருக்கிறார். You see, some things He hasn't given yet because I know that it's not for now, it's for somewhere in the future. ஒருவேளை சில நேரம் ஆண்டவர் கொடுக்காம இருந்தா அது இப்போதுக்குரியது அல்ல நான் ஆயத்தப்படலை, ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு நான் காத்திருக்கிறேன். And that's the greatest thing about God, is because He listens to us and He tells us in His voice to be patient among Him. பாருங்க, அதுதான் கர்த்தருடைய விசேஷித்த தன்மை. நாம் கேட்கிற காரியத்தை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருக்குள் பொறுமையாக இருக்கும்போது ஏற்ற வேலையில் அவர் தீவிரமாக அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். Let's all close our eyes and pray. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.